அனைவருக்கும் அன்பு வணக்கம். த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. முதல்ல நண்பர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நான் அடுத்த வாரம் ஒரு 27 நாள் சுற்றுப்பயணமாக ஆப்பிரிக்கா போக போறேன். இதை சுத்தி பார்க்கறதுக்கெல்லாம் இல்லை. நீங்க தான் நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டீங்க இல்லையா, என்ன சார் இந்த 16,000 தாண்ட மாட்டேங்குது நம்ம சேனல் ரொம்ப நாளா அப்படின்னு. அதனால அந்த வெளிநாட்டு முதலீடுகள் சேனலை பொறுத்த வரைக்கும் அந்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டன் அமுக்குறாங்க இல்லையா, அதைத்தானே நம்ம முதலீடுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நான் ஆப்பிரிக்கா போறேன். ஆனா அங்க போனாலும் வீடியோ போட்டுக்கினே இருப்பேன். டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அண்ட் நீங்க யாரும் சுணங்கிடக்கூடாது, இவன் தான் ஆப்பிரிக்கா போயிட்டானே அப்படின்லாம் இருந்துடக்கூடாது. இந்த லைக் கமெண்ட் இதெல்லாம் போட்டுக்கினே இருக்கணும். ஏன்னா எங்க இருந்தாலும் ஐ வில் ஆல்வேஸ் பி வாட்சிங் யூ. ரைட். இந்த நிகழ்ச்சியில நம்ம முதல்ல பார்க்க போற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். இது அநேகமா இன்னும் ஒரு வருஷம் ஆனாலும் இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் கலைஞரது நாணய வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வது சரியா தவறா அப்படின்னு. இந்த பாஜக ஆதரவாளர்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இவரும் 10ஓடு 11 ஆயிட்டாருங்க, இவரும் ஒரு சராசரி அரசியல்வாதி ஆகிவிட்டார் அப்படின்னு அண்ணாமலை அவர்களை குறை சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஆனா ஒன்னே ஒண்ணு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் கலைஞர் விழாவில் கலந்து கொள்வது தப்பு அப்படின்னு பாஜக ஆதரவாளர்களும் பொங்கி எழுந்துட்டு இருக்காங்களே, அந்த பக்கத்துல இருந்து திமுக ஆதரவாளர்கள், அனுதாபிகள், இல்ல அவங்க நிர்வாகிகள், கட்சிக்காரங்க ஒரே ஒருத்தராவது ஏங்க கோயம்புத்தூர்ல ஜெயிச்ச பிறகு ஆடு வெட்டி பிரியாணி எல்லாம் பண்ணோம் நம்ம முதலமைச்சர் நாடானா அவரை கூப்பிட்டு விழாவுக்கு வாங்கன்னு இன்விடேஷன் குத்துனுகிறாரு. இதெல்லாம் சரியா? யாராவது ஒரே ஒருத்தராவது கேட்டாங்களா? தலைமை என்ன செஞ்சாலும் சரி அப்படின்னு தானங்க மத்த எல்லாருமே போறாங்க. பாஜக தவிர மத்த எல்லா கட்சியிலுமே இப்படித்தான் நடந்துக்கிறாங்க. ஆனா ஏன் பாஜக மட்டும் நாங்க நினைக்கிறபடிதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து அவர்களுடைய கருத்துக்களை திணிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லார் கருத்தையும் கேட்டு ஒரு கட்சி நடத்துவது அப்படின்னு சொன்னா உருப்படுமா அந்த கட்சி? அதிமுக கூட பாத்தீங்கன்னா அந்த தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேர்கிட்ட, நிர்வாகிகள் கிட்ட, கட்சி தொண்டர்கள் கிட்ட எல்லாம் கருத்து கேட்கறாங்க. ஆனா அவங்க சொல்ற எல்லா கருத்தையும் கேட்டுக்கின்னு அதுல ஆவரேஜ் என்னன்னு பார்த்து அதுபடியா நடந்துக்கிறாங்க. கட்சி தலைமை அப்படின்றது கருத்தை கேட்கலாம். ஆனா தலைமைக்குன்னு தனியா ஒரு கருத்து இருக்கும், அவங்க பின்னாடி ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதையெல்லாம் வெளில சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனா இங்க பாஜக தான் இந்த பிரச்சனையை நான் பாக்குறேன். நாங்க நினைக்கிற மாதிரிதான் தலைமை இருக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணா, இப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. அன்றைக்கே ஒரு பெரியவர் சொன்னார், எனக்கு முட்டாள்கள் தான் தேவை அப்படின்னு. இந்த மாதிரி புத்திசாலிகளை வச்சுக்கின்னு ஒரு கட்சி நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது. சரி, இன்றைக்கு அண்ணாமலை இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு பெரிய எதிர்ப்பு குரல் கொடுக்கின்ற பாஜக ஆதரவாளர்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மனசாட்சியோட பதில் சொல்லுங்க. அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி, பாஜகவில் இணைவதற்கு முன்னாடி, அதற்கு முன்னாடி நடந்த எல்லா தேர்தலையும் நீங்க பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டீங்களா? என்ன காரணம்? சோ அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகுதான் நாங்க பாஜகவுக்கு ஓட்டளிப்போம் அப்படின்னு தைரியமாவே சொல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கின்றது பல பேருக்கு. பாஜகவுக்கு ஓட்டு போட்டா அது வேஸ்ட் ஆகாது அப்படின்ற நம்பிக்கையும் வந்திருக்கிறது பல பேருக்கு, சோகால்டு பாஜக ஆதரவாளர்களுக்கு. ஆனா அப்படி இருக்குச்சு அவர் அரசியல் நாகரிகம், நான் இந்த விழாவில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா, அந்த விழாவில் அன்னைக்கு ஏன் கலந்துக்கல, இவங்க கூட்டுல இன்னைக்கு ஏன் கலந்துக்கல அப்படின்னு எதையோ என்னன்னைக்கோ நடந்ததெல்லாம் கொண்டு முடிச்சு போட்டு கேள்வி கேட்கறீங்களா? நீங்கள்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டீர்கள், ஏன் அந்த ஓட்டு போட்டீர்கள் அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் யாரையும் குறை சொல்றதாவோ குத்தி பேசுறதாவோ நினைக்காதீங்க. ஆனா பி பிராக்டிக்கல். அரசியல் அப்படின்றது பிராக்டிக்கலா இருந்தா மட்டும்தான் நடக்கும். ஐடியலிசம் பார்த்துருந்தீங்கன்னா அரசியல்ல இருக்க முடியாது. ரைட். அடுத்தது கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா கவர்னர் அவர் முதலமைச்சருக்கு எதிராக ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்திருக்கின்றார். இதுதான் பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி. இதுக்கு அபிஷேக் மனு சிங்கி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காருங்க. அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப திறமையான ஒரு வழக்கறிஞர், நோ டவுட் இன் இட். ஆனா மக்கள் எல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு நினைச்சிட்டாரோ, இல்ல இது சம்பந்தமான பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அவருக்கு சரியா போய் சேரலையா? இதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே கிடையாது, இதெல்லாம் சரி வருமா? அதாவது இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம். அவர் சொல்றாரு, அதுவும் பாஜக கண்ணா பின்னான்னு பணம் செலவு பண்ணியும்
அவங்க ஜெயிக்க முடியல. கர்நாடகத்துல சித்தராமையா சிஎம்மா வந்திருக்காரு. இந்த ஆட்சியை எப்படியாவது சீர்குலைய செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சுன்னுக்கிறாங்கோ அப்படின்றாரு. எப்படியாவதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? எங்க ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் அப்படின்னு சொன்னா அவருக்கு எதிராக ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா தானே அவர் மேல குற்றத்தை நிரூபிக்க முடியும். அவர் எதுவுமே செய்யல அப்படின்னா நீங்க எவ்வளவு வேணா நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, ப்ராசிக்யூட் பண்ணுங்க, எங்க கிட்ட மடியில கனம் இல்லை, அதனால வழியில பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலாம்ல. இது என்ன டீஸ்டெபிலைசேஷன் அப்படின்றது இப்பவே ஆரம்பிச்சிட்டாரு இவரு. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். இந்த மாதிரி கவர்னர் சாங்ஷன் கொடுப்பது அப்படின்றது இதுதான் புதுசா? இன்னைக்குதான் தடவையா ஒரு சிட்டிங் சிஎம்க்கு எதிராக ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வழங்கப்படுகின்றதா? இதே தமிழ்நாட்டுல அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக அன்று இருந்த கவர்னர் இந்த மாதிரி சாங்ஷன் கொடுக்கலையா? சுப்பிரமணியம் சுவாமி அவர்களுடைய கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி. சரி, இதாவது தமிழ்நாட்டுல நடந்தது, கர்நாடகத்துல தெரியாது அப்படின்னு சொன்னா, இதே கர்நாடகத்துல அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எதியூரப்பா அவருக்கு எதிராக அன்றைக்கு இருந்த கவர்னர் சாங்ஷன் கொடுக்கலையா? அதுக்கப்புறமா எதியூரப்பா அந்த சாங்ஷனை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாரு. கோர்ட்ல அதை குவாஷ் பண்ணிட்டாங்க. ஆன் த கிரவுண்ட்ஸ் இதுல அந்த சாங்ஷன் கொடுத்ததற்கான காரணங்கள் முழுமையாக டிஸ்கஸ் செய்யப்படவில்லை அப்படின்ற மாதிரி சில காரணங்களால அதை குவாஷ் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நடந்திருக்க விஷயம் தானே. இது மாதிரி பல மாநிலங்களில் நடந்திருக்கின்றது, 1-2 கிடையாது. இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னா, இதுல இன்னொரு ஒரு எதிர்ப்பு என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க இந்த மாதிரி சாங்ஷன் அப்படின்றதெல்லாம் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டரா. எப்படிங்க சீஃப் மினிஸ்டர் மேல இன்வெஸ்டிகேஷன் இல்ல ப்ராசிக்யூஷன் நடத்தலாமா வேணாமா அப்படின்னு சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸை கேட்டுக்கின்னு கவர்னர் நடக்கணுமா? இது எப்படி இருக்குன்னா, நானே ஒரு சிஎம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கவர்னர் கிட்ட ரைட் கவர்னர் நீங்க சாங்ஷன் கொடுக்கலாம் என் மேல இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்படின்னு என்னைக்காவது சொல்லுவேனா? இல்லைன்னா சீஃப் மினிஸ்டரை விட்டுட்டு இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய அட்வைஸ் அப்படின்னு சில பேர் முட்டு குத்துனுக்கிறாங்க. எப்படி? எங்களை எல்லாம் மந்திரியாக வைத்திருப்பதே இந்த முதலமைச்சர் தான். முதலமைச்சரின் ஆலோசனைகள் பேரில் தான் கவர்னர் நீக்குவதோ இல்ல நியமிப்பதோ இல்ல போர்ட்போலியோ மாத்துவதோ எல்லாத்தையும் செய்யறார். இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்துச்சு அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க ஏமாங்க நீங்க சீஃப் மினிஸ்டர் மேல ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு கவர்னருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்களா? எப்படிங்க இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் பேர்ல தான் கவர்னர் அவங்கள ப்ராசிக்யூட் பண்றதா இல்லையா அப்படின்றத முடிவெடுக்கலாம் அப்படின்றதே கேலி கூத்தா இல்லையா? ஏற்கனவே ஒரு வழக்குல கோர்ட்டு தீர்ப்பும் இருக்கின்றது. அப்புறம் இன்னைக்கு ஆஹா இதுதான் முதல் தடவை அப்படின்ற மாதிரி சீன் போட்டுனுக்குறாங்க காங்கிரஸ்ல. இந்த செபி சீஃப் அவங்க மேல ஏதோ சில சந்தேகங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தான் பரப்பினாங்க ஹிண்டன்பர்க்ல. உடனே அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க காங்கிரஸ் உள்ளிட்ட புள்ளி கூட்டணி கட்சிகள். இன்னைக்கு சித்தராமையா அவர்கள் அவர் பதவி விலகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? சரி விடுங்க, எல்லாம் அந்த சிவகுமாரன் முருகன் அவன் திருவிளையாடல் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். வேற ஒண்ணும் இல்லைங்க, அந்த ஆடி மாசம்ல அதனால முருகனை நினைச்சுக்கினேன். நீங்க வேற எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, கடந்த 7 மாசமா எந்த வேலையுமே நடக்கலைங்க. அது சென்னை மாநகராட்சி ஆகட்டும், இல்ல மின் வாரியமாக இருக்கட்டும், இல்ல குடிநீர் வாரியமாக இருக்கட்டும், இல்ல நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கட்டும், 7 மாசமா எந்த வேலையுமே சரியா நடக்கல. கீழ்கட்டளை பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றப்படவே இல்லை. சுண்ணாம்பு குளத்தூர்ல நடக்கின்ற வேலைகள்லாம் எப்ப முடியும்னே தெரியல. என்ன ஆச்சரியமா இருக்கா? என்ன சார் திடீர்னு நீங்களாம் கூட பயங்கரமா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு? இது நான் வைக்கலங்க. இது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவரும் இன்னும் சில அமைச்சர்களும் இந்த 4 துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட சரமாரியா கேள்வி கேட்டாங்களாம். இல்ல வேலை நடக்கல, இங்க இது பண்ணல அது பண்ணல அப்படின்னு சொன்னா ஃபேக்ட் செக் பண்ணி இல்ல அதெல்லாம் நடந்து விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு யூனிட் வச்சிருக்காங்க. இப்ப இதையும் யாராவது ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லுவாங்களா? அது எப்படி சொல்லுவாங்க? நாளைக்கு துணை முதல்வராக போகிறவர் அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காருன்னா அப்போ நிஜமாவே அதுல உண்மை இருக்கத்தான் செய்யும். உண்மை இல்லாம அது மாதிரிலாம் பேசுவாங்களா? அப்ப 7 மாசமா வேலையே நடக்கல அப்படின்னு சொன்னா மற்ற அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? சர்வாதிகாரி ஆவேன் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் என்ன பண்ணாரு? இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் எந்த வேலையும் செய்யலையா? 7 மாசங்க. இது என்ன மாசம்? 8ஆம் மாசம்.
அப்போ அந்த டிசம்பர், ஜனவரி அதுக்கப்புறம் எதுவுமே வேலை நடக்கல அப்படின்ற மாதிரி தான் இந்த குற்றச்சாட்டு கூறுகின்றது. 7 மாசம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கும்பகர்ணன் கூட 6 மாசம் தான் தூங்குவார், 6 மாசம் முழிச்சுட்டு இருப்பார்ன்னு சொல்லுவாங்கல்ல. சரி, சரி. அதெல்லாம் பகுத்தறிவுக்கு ஒட்டாத கற்பனை கதைகள், ராமாயணம்லாம் அதெல்லாம் நம்ம கொண்டு வரக்கூடாது. இல்ல, இல்ல. தப்பு இல்ல. ராவணன் உண்மை. ராவணனுடைய தம்பி தான கும்பகர்ணன். சோ கும்பகர்ணனும் உண்மை. அதனால 6 மாசம் தூங்கினது நம்ம உண்மைன்னு தான் எடுத்துக்க முடியும். ஆனா 7 மாசம் என்ன பண்ணாங்கன்றது எனக்கு தெரியலங்க. சோ நான் முதல்ல சொன்னது தவறான குற்றச்சாட்டுன்னு யாரும் சொல்ல முடியாது. அமைச்சர் அவர்கள் சொன்னத அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிறோம். இது எப்படி இருக்கு? எல்லாம் கரெக்ட் தான். வேலை நடந்தா சரி ஆச்சு. மழை ஆரம்பிக்க போது இந்த அமேசான்ல இந்த இன்ஃப்ளேட்டபிள் போட்ன்னு சொல்லுவாங்க. 2000 சில்லற ரூபாய்க்கு விக்குது. இந்த ரப்பர் போட் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது அட்லீஸ்ட் வாடகையாவது விட்டு சம்பாதிக்கலாம்ல. அடுத்ததாக இந்த அத்திக்கடவு திட்டம். இது ஏதோ அண்ணாமலை போராட்டம் பண்றார் அப்படின்றதுனாலலாம் நாங்க தொடங்கலைங்க. தண்ணி நிறைய வந்திருக்குது அப்படின்றார் அமைச்சர் அவர்கள். கரெக்ட். கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு மேலாக கனவாகவே இருந்த ஒரு திட்டம். 60 வருடங்களுக்கு மேலாக தண்ணியே வரல போல இருக்குது. இப்பதான் தண்ணி வந்துக்குதா அப்படின்னா இல்ல, இல்ல. அதாவது அதிகாரிகள் இரவு பகல் பார்க்காம வேலை பார்த்திருக்காங்க. அதனால தான் இதை சாதித்திருக்கின்றார்கள். நல்லது. ஆனா அது என்ன இப்ப ஆட்சிக்கு 3 வருஷம் கழிச்சு தான் அந்த இரவு பகல் பார்க்காம வேலை பார்த்துக்கிறாங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு யாருக்கும் தெரியலையா? இல்ல இந்த 3 வருஷத்தை விடுங்க. இந்த 60 வருடங்களுக்கு மேலான காலகட்டங்கள்ல யாருமே அந்த மாதிரி உழைக்கலையா? என்ன ஆச்சு? ஆச்சரியமா இருக்குல்ல. சரி, இதுக்கெல்லாம் பதில் வராது. இனியோ ஏதோ கனவு நிறைவேறிச்சா அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேலெல்லாம் விடுங்க. இந்த ஓட்டு போடுறதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த காவல்துறை இவர்களது ஒத்துழைப்புடன் இந்த நில அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு. எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு காலகட்டத்துல திமுக மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு இது. சொல்ல போனா அந்த காலகட்டத்துல திமுகவின் வீழ்ச்சிக்கு அதுதான் காரணமாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுக்காக கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுத்தார் அவ்வளவுதான். ஆனா அதனுடைய லாஜிக்கல் கன்க்ளூஷன் அப்படின்றது போகலைங்க. இதுல எத்தனை பேர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அதிமுக காரங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் மிகப்பெரிய கோஷமாக இருந்தது தேர்தல்ல. பாருங்க அவங்க நிலத்தெல்லாம் இவங்க அபகரிச்சுப்பாங்க திமுகவினர் இப்படின்னு பிரச்சாரத்துல பயங்கரமாக ஈடுபட்டார்கள். ஆனா அதுக்கப்புறம் சுறுசுறுப்பா ஏதோ நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எத்தனை பேர் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளானார்கள்? கஷ்டம். யாராலையும் சொல்ல முடியாது. இந்த அதிமுகவினரை பார்த்து நான் ஒண்ணு கேட்கிறேன். இந்த அதிமுக ஆட்சி காலத்துல முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்லாம் போட்டாங்க. 11க்கு அப்புறம் காலகட்டத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க போட்டாங்க. ஆனா அந்த கேஸ் எல்லாம் இப்பதான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் முடித்து வைக்கப்பட்டது. அது முடியாதுன்னு சொல்லிட்டு சுயோமோட்டோ ரிவிஷன் எடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? அப்போ அவங்க ஆட்சியில இருந்த 10 ஆண்டு காலம் என்ன பண்ணாங்க? இத்தனைக்கும் சொல்ல போனா அதிமுக ரொம்ப சுகுரா வேலை பார்த்திருக்கணும். ஏன்னா அவர்களது தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக ஊழல் வழக்குகளை ரொம்ப சுகுரா ஃபாலோ பண்ணாங்க திமுகல. அவங்க உள்ள போறதுக்கு காரணமே திமுகவினர் விடாமுயற்சியோட அந்த ஊழல் வழக்குகளை தொடர்ந்து போராடி வந்தது தானே. அப்போ அதுக்காகவாது பாருங்க உங்க மேல இருக்க ஊழல் வழக்குகளை நாங்க சுகுரா கொண்டு போறோம் பாருங்க அப்படின்னு அதிமுக முன் வந்திருக்க வேண்டாமா? ஏன் வரல? இது ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புகின்றது. ஈவன் ஜெயலலிதா அவர்கள் அந்த 11, 16 அந்த 5 வருட ஆட்சி காலத்துல கூட கேஸ் போட்டாங்களே தவிர அந்த கேஸ முழுமையா லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க முயற்சிக்கவில்லை. அதுதான் ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. மற்ற அமைச்சர்களை விடுங்க. இவங்களுக்கு எதிராக கேஸ் நடக்குது. ஏன்னா அப்ப தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி நான் சொல்றேன். அப்ப அதுக்கெல்லாம் காரணம் திமுக அவர்களது சட்ட போராட்டம் அப்படின்றது தெரியும். அதுக்காகவாது அவங்களாவது இதெல்லாம் ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கின்றது அரசியல். ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்துல அவர்களுடைய விடாமுயற்சியை பாராட்டி ஆக வேண்டும். அவங்க எப்படி இருக்காங்களோ அது வேற விஷயம். ஒரு வழக்கு அப்படின்னு வந்தாச்சுன்னா அதை விடாம எத்தனை தடவை ஆட்சி மாறுகின்றது ஆனாலும் விடாம அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கல்ல. அந்த ஒரு வைராகியம் விடாமுயற்சி அதிமுக கிட்ட சுத்தமா இல்லை. தலைமையிலேருந்து கீழே வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.
அப்புறம் நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? கடைசியாக இன்னைக்கு பால் பாயசம் இல்லையா அப்படின்னு நினைச்சிருந்தோம். அதுக்கு பதிலா அருமையான சேமியா பாயசம் கொடுத்திருக்காங்க அதிமுகல. அதுல பாத்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்களை புகழ்ந்து தள்ளி இருக்கின்றார் அவர் கட்சியை சார்ந்த இன்னொரு நிர்வாகி. இது எப்படி சிரிக்காம சொன்னார் அப்படின்னு எனக்கு தெரியலங்க. அவர் சொல்றாரு, ராஜாஜியை விட நினைவாற்றலில் சிறந்தவராக இருக்கின்றார் எடப்பாடியார் அவர்கள் அப்படின்னு. இத ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருந்தேன். அவர் தீவிர அதிமுக ஆதரவாளர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆமாங்க அது என்னவோ வாஸ்தவம் தான் அப்படின்னாரு. நான் உடனே கேட்டேன், ஏங்க அது பாருங்க, அப்புறம் அவரு ராஜாஜி கோச்சிக்க போறாரு, ஏதாவது கேஸ் கீஸ் போட போறாரு அப்படின்னு. ராஜாஜி கோச்சிப்பாரா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அவர் பாட்டுக்கு இல்ல எனக்கு வயசாயிடுச்சு, நான் கட்சி பணி செய்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு சிவகங்கையில ஒரு ஓரமா இருக்காரு ராஜாஜி. நீங்க அவரோட கம்பேர் பண்ணீங்கன்னா நண்பருக்கு அப்படியே கோபம் வந்துச்சு. அவர் இல்லைங்க, பின்ன இது மூதறிஞர் ராஜாஜி. ஓ, அவரை சொல்றீங்களா நீங்க? அவருடைய ஞாபக சக்தி அளவுக்கு அந்த எடப்பாடியார் அவர்களுக்கு? ஆமாங்க, அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஓ, இப்போ நம்ம அந்த ராஜாஜி மூதறிஞர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த ராமாயணம் மகாபாரதம் இதை பத்தி புத்தகங்கள்லாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. கரெக்ட். அப்போ என்ன பண்ணுங்க, அவங்க தலைவர்கிட்ட போயிட்டு இந்த சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் அதுல இருந்து ஒரு 2 பாடல்களை அப்படியே ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு நண்பர் கோவம் கம்முன்னு போயிட்டாருங்க. ஞாபக சக்தி மட்டும் இல்ல, அப்புறம் ஏதோ கணக்குல ஒரு நம்பர் கூட சொல்லி இதை அப்படியே சரியாக சொல்லுவார் அப்படின்னாங்க. அது வேற எனக்கு டவுட்டா போயிடுச்சு. அவருக்குன்னு தனியாக செல்வாக்கு இருக்கின்றது அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாம் கரெக்டு. அதை நமக்கு நாமே சொல்லின்னு என்ன பிரயோஜனம்? இது எடப்பாடியாரே கேட்ட உடனே அப்படியே அவருக்கே கூச்சமாயிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஓவரா புகழ்ந்துன்னுக்கிறாங்களே அப்படின்னு. வழக்கமா ஆட்சியில் ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னா அந்த கட்சி தலைவரை, முதலமைச்சரை, இல்ல மற்ற அமைச்சர்களை நிர்வாகிகள் அப்படியே புகழ்ந்து தள்ளுவாங்க. அதை விட்டுட்டு இப்ப ஒரு ஆட்சியில் இல்லாமல் இருக்கின்றார், போதா குறைக்கு 10 தோல்வி பழனிசாமின்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அதை நான் ஏத்துக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெற்றி தோல்வி அப்படின்றது சகஜம். அப்படி பார்க்க போனா பல தலைவர்களை பத்தி நம்ம இது மாதிரி 10 தோல்வி 15 தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட போயிட்டு நீங்க இது மாதிரி புகழ்ந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னா கேட்கிற மக்கள் அவங்க யோசிக்க மாட்டாங்க, என்ன ஓவரா கோவராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பக்கத்துல இருந்து உசுப்பேத்தி விடுறாங்க பாருங்க, இவங்க தான் கட்சியை கெடுப்பது. இவங்களை தவிர வேற யாருமே வேணாம்னு வச்சுக்காங்க. சரி, நமக்கு புரிஞ்ச என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் புகழப்படுபவர்கள் அவங்களுக்கு புரியணும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும், சொல்றதெல்லாம் நிஜமா? அந்த மாதிரியான தகுதி எல்லாம் நமக்கு நிஜமாகவே இருக்கின்றதா? இதெல்லாம் மக்கள் கேட்டா என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சோம்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. ஆனா அது சரி, அவங்க எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கவங்க, அதனால யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நாம தானே வேலை வெட்டி இல்லாம இருக்கோம், அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கோம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.